அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கு இல்லையா, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஸ்பெக்ட்ரம் புக் ரிட்டன் பை ராஜீவ் அஹிர், அந்த புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டரோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இருந்து ப்ரிலிம்ஸ்க்காக கேட்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலோ இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு அப்புறமா வர்றது தான் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்திய வரலாற்றோட இந்த காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, எவ்வளோ போர்கள் நடந்திருக்கு, எப்படி நம்ம நாட்டை நிர்வாகம் பண்ணாங்க, அப்போ மக்களுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறது என்னென்ன, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கான விடையும் இந்த சோர்சஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக உதவும் ஆதாரங்களை தான் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்காருன்னா அவர் என்னென்ன சோர்சஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்போம் இல்லையா. சோர்சஸ்னால் பொதுவாக நிறையா மீனிங்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற சோர்சஸ்க்கு மீனிங் ஆதாரங்கள் தான். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இந்த ஆர்கைவ்ஸ். ஆர்கைவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தனி நபரை பற்றியோ இல்லை ஒரு குடும்பத்தை பற்றியோ ஒரு சங்கத்தை பற்றியோ இல்லை ஒரு நாட்டை பற்றியோ இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் ஜென்ரலாக ஆவணங்கள் இல்லை பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேட்டிவ் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் மூலமாக நமக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், தகவல்கள் கிடைக்கும், நம்மளால் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்மளால் கடந்த கால நிகழ்வுகளெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க உதவியாக இருக்குது. ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை மூணாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்து ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ், அடுத்து ஃபாரின் ரெபாசிட்ரிஸ். பப்ளிக் ஆர்கைவ்ஸ்னால் ஒரு நாட்டோட அரசு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், அது எல்லாமே பொது ஆவணங்களுக்கு கீழே சொல்லிடுவாங்க. அதுவே ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு தனி நபரோட முயற்சியால் வெளிவரக்கூடிய படைப்புகள் தான் ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே வரும். அடுத்து இருக்கக்கூடிய ஃபாரின் ரெபாசிட்ரிஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய தகவல்களை வெளிநாட்டில் வச்சுருப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம நாட்டோட தகவல்களை கொண்ட ஆவணங்கள் நிறையா இருக்கும், அதுதான் ஃபாரின் ரெபாசிட்ரிஸ். இந்த 3 ஆர்கைவ்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் ஆர்கைவ்ஸ் பற்றி விரிவாக பார்த்துடலாம். பொது ஆவணங்களுக்கு கீழே ஆர்கைவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் தான் ஆர்கைவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும். அடுத்து 3 பிரசிடென்சிஸ் இருக்குது, அந்த 3 பிரசிடென்சிஸில் இருந்த டாக்குமெண்ட்ஸ், அடுத்து ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே பப்ளிக் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே வரும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கைவ்ஸ் பற்றியும் விரிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். பப்ளிக் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே முதல்ல நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் பற்றி தான். நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நியூ டெல்லியில் இருக்குது. இங்கே இருந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றின நிறைய நம்பத்தகுந்த மற்றும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடச்சிருக்கு. இதை வச்சு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவோட நிறையா அன்னோன் ரீஜியன்ஸ், அதாவது தெரியாத இடங்களையும் பவுண்ட்ரிஸ்னால் எல்லைகள், அது எல்லாத்தையும் ஒரு வரைபடத்தில் உருவாக்குனாங்க. பப்ளிக் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே முதல்ல நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் பற்றி தான். நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நியூ டெல்லியில் இருக்குது. இங்கே இருந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றின நிறைய நம்பத்தகுந்த மற்றும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடச்சிருக்கு. இதை வச்சு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்தது சர்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவோட நிறைய அன்னோன் ரீஜியன்ஸ்னால் தெரியாத இடங்கள், மற்றும் பவுண்ட்ரிஸ்னால் எல்லைகள். அன்னோன் ரீஜியன்ஸ், பவுண்ட்ரிஸ், இதெல்லாம் ஒரு வரைபடமாக உருவாக்குனாங்க. இந்த மேப்ஸ், அதாவது இந்த வரைபடங்கள் எல்லாம் ரொம்பவே முக்கியமான வேல்யூபிளான சோர்ஸாக இருக்குது. இந்த வரைபடங்களை வச்சு நம்மளால் இந்தியாவோட ஜியாகிரஃபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத யூகிக்க முடியும். அதனால் இது இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆர்கைவ். இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே தான் வருது. அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ஜேம்ஸ் ரெனல், இவர் தான் ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். உங்களுக்கு
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சர்வே ஜெனரல் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு வேறு ரீஜன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஜேம்ஸ் ரெனல் பார்த்துட்டு இதுதான் நம்ம படித்தோன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை வந்து 100% ஷியோராக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மைண்டில். அப்போ தான் எக்ஸாம் எழுதுகிற சமயத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்போம். ஜேம்ஸ் ரெனலை 1767 தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க சர்வே ஜெனரல் ஆஃப் பெங்காலா. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பப்ளிக், ஜுடிஷியல் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியப்போ, அதாவது பிரிட்டிஷ் ரூல் அப்போ இருந்த நிறையா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் பாலிசிஸ் பற்றி நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்தது ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆஃபீஸ். ரிஃபார்ம்ஸ் ஆஃபீஸில் இருந்த ஆவணங்களும் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஃபார்ம்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற ஆவணங்கள் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம பப்ளிக் ஆர்கைவ்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது நிறையா பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சஸ் உருவாக்கப்பட்டது. அந்த இடங்கள்லாம் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஆவணங்கள் இருக்குது. அந்த ஆவணங்கள் தான் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆர்கைவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். டைரெக்டாக வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே இல்லாமல் சில ஸ்டேட்ஸ், சில ரீஜியன்ஸ் மட்டும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே தான் வரும். அடுத்து ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். பிரிட்டிஷை தவிர நிறையா ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்தாங்க இந்தியாவில். ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே வருது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா கல்சா தர்பார். லாகூர் கிங்டம் அப்படின்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு. அந்த கிங்டமில் இருந்த ரெக்கார்ட்ஸ், எல்லா ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், அது எல்லாமே இப்போ கல்சா தர்பார் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கில் தான் இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ். அடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஷ்வா தஃப்தார். இது பூனேயில் இருக்குது. இதுவும் ஒரு பில்டிங் தான். பூனே ரெசிடென்ஸில் இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த பேஷ்வா தஃப்தாரில் இருக்குது. மராத்தா ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிங்கிள் சோர்ஸாக இந்த பேஷ்வா தஃப்தார் கருதப்படுது. நமக்கு தெரியும் மராத்தாஸ்லேயே நிறையா செக்ஸ் இருக்காங்க. பேஷ்வாஸ், சிந்தியாஸ், ஹோல்கர்ஸ், அந்த மாதிரி. இந்த பேஷ்வாஸ் அப்படிங்கிறவங்க ரூல், இவங்களோட ஆட்சி அது டிக்ளைன் ஆகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் இந்த பேஷ்வா தஃப்தாரில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ராஜஸ்தானில் இருந்த ஸ்டேட் ஆர்கைவ்ஸ், ஸ்டேட் பேப்பர்ஸ் அட் ஜம்மு, மத்திய பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இது எல்லாமே ஆர்கைவ்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கீழே வந்துடும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டோக்ரா ரூல் அப்படின்னு ஒரு ஆட்சி நடந்திருக்கு. அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1846. இந்த ஆட்சியை பற்றின தகவல் எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஸ்டேட் பேப்பர்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் சேர்ந்தது தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ். இதுவும் பப்ளிக் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே தான் வருது. அடுத்த பப்ளிக் ஆர்கைவ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கைவ்ஸ் ஆஃப் 3 பிரசிடென்சிஸ். பிரிட்டிஷ் ரூல் அப்போ 3 பிரசிடென்சிஸ் இருந்தது. பெங்கால் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் பாம்பே பிரசிடென்சி. இந்த 3 பிரசிடென்சிஸ்லேயும் நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் ஆர்கைவ்ஸ் ஆஃப் 3 பிரசிடென்சிஸ்க்கு கீழே வரும். முதல்ல நம்ம பெங்கால் பிரசிடென்சி பற்றி பார்க்கலாம். 1756 கல்கட்டாவில் இருந்த ஃபோர்ட் வில்லியம்ஸ் சூறையாடப்பட்டது. அதனால் 1756க்கு முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மிஞ்சி இருக்கிறது 1756க்கு அப்புறமா இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் தான். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறமா நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மீதி இருக்கிற ரெக்கார்ட்ஸில் பாதி வந்து நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. மீதி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்து மெட்ராஸ் பிரசிடென்சி ஆர்கைவ்ஸ் பற்றி பார்க்கலாம். 1670 தான் மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்துகிட்ருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சதர்ன் ரீஜியன், மெயினாக டெக்கான் ரீஜியன், அப்புறம் இந்தியாவோட தெற்கு பகுதிகளில் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பவராக உருவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்மளால் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜோட கவர்னரோட டாக்குமெண்ட்ஸில் இருந்தும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜோட கவுன்சிலோட டாக்குமெண்ட்ஸில் இருந்தும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணங்களில் இருந்து ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியும்
மற்ற இந்தியன் பவர்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் நடுவில் நடந்த சண்டைகளை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பாம்பே பிரசிடென்சி ஆர்கைவ்ஸ் பற்றி பார்க்கலாம். வெஸ்டர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா பாம்பே பிரசிடென்சியோட ஆர்கைவ்ஸில் இருக்குது. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா, குஜராத், சிந்த் இந்த மாதிரி ரீஜன்ஸ்லலாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்மளால் இந்த பாம்பே பிரசிடென்சி டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் 3 பிரசிடென்சிஸோட டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள். இப்போ வரைக்கும் நம்ம பப்ளிக் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பப்ளிக் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ் பார்த்தாச்சு. அதெல்லாம் தான் ஆர்கைவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து ஆர்கைவ்ஸ் ஆஃப் 3 பிரசிடென்சிஸ், அதை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக இருக்கிறது ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ். கோர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் தான் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேயே ரொம்ப ஏர்லியஸ்ட் அவைலபிள் ஆர்கைவ் அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம்னா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் இருக்கிற மேயர்ஸ் கோர்ட்டோட ஆர்கைவ்ஸ் தான் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேயே ரொம்ப ஃபர்ஸ்ட் அவைலபிள் ஏர்லியஸ்ட் ஆர்கைவ்ஸ். அதர் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பெங்கால், ஆர்கைவ்ஸ் ஆஃப் மேயர்ஸ் கோர்ட் அட் பாம்பே. அந்த காலகட்டத்தில் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா வில்ஸ், ப்ரொபேட்ஸ், லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து காணப்பட்டது. வில்ஸ்னால் உயில், ப்ரொபேட்ஸ்னாலும் கிட்டத்தட்ட உயில் மாதிரி தான். இது எல்லாமே ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ்க்கு கீழே வருது. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா பப்ளிஷ்ட் ஆர்கைவ்ஸ். இதுவும் வந்து பப்ளிக் ஆர்கைவ்க்கு கீழே தான் வருது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி பேப்பர்ஸ், ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி செலக்ட் கமிட்டிஸ், அப்புறம் வீக்லி கெசட்ஸ் இதெல்லாம் பப்ளிஷ்ட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே வருது. இவ்வளோ நேரமாக நம்ம பப்ளிக் ஆர்கைவ்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்குள்ளே போகலாம். ப்ரைவேட் ஆர்கைவ்ஸில் ஒரு தனி நபரோட ஆவணங்கள் இருக்கும், இல்லைனா ஒரு குடும்பத்தோட ஆவணங்கள் இருக்கும். அதை தவிர்த்து பயோகிராஃபிஸ், மெமோயர்ஸ், ட்ராவல் அக்கவுண்ட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் இது எல்லாமே ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே தான் வரும். நியூ டெல்லியில் நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நேஷ்னல் மூவ்மெண்ட்டில் கலந்துக்கிட்ட ஃபேமஸ் லீடர்ஸோட பேப்பர்ஸும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸோட ரெக்கார்ட்ஸும் இந்த நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரியில் நம்மளால் பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் இருந்த இம்பார்ட்டன்ட் ஜேர்னலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிஷப் ஹெபர், அபே துபாய்ஸ். அபே துபாய்ஸோட ஹிந்து மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ரொம்பவே ஃபேமஸான ஜேர்னல். இதை தவிர்த்து பிரிட்டிஷ் மற்றும் நான் பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸோட ட்ராவல் அக்கவுண்ட்ஸ் இதையும் நம்ம ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே தான் சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்மளால் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால தான் இதெல்லாம் ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே வருது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ரைவேட் ஆர்கைவ் சோர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ், செய்தித்தாள்கள், பத்திரிகைகள். 19th and 20th சென்ச்சுரியில் பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பர்லாம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுச்சு. முக்கியமாக இந்த செய்தித்தாள்கள் தான் நடந்த நிகழ்வுகளை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணுங்கிற நோக்கத்தை வெளிப்படுத்தினது யாருன்னு பார்த்தோன்னா வில்லியம் போல்ஸ். ஆனாலும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. எந்த ஆண்டு இது நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1780. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டினாக இது அமையலாம். அந்த நியூஸ் பேப்பர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெங்கால் கெசட். தி பெங்கால் கெசட் தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரோட பேர். யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பெங்கால் கெசட்க்கு, என்னென்னா கெல்கட்டா ஜென்ரல் அட்வர்டைசர் அப்படின்னு பெங்கால் கெசட்க்கு இன்னொரு பேரும் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா. பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆண்டு 1780. இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் எந்தெந்த ஜேர்னல் ஆர் நியூஸ் பேப்பர் யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். த ஹிந்து அண்ட் ஸ்வதேசமித்ரன் அண்டர் ஜி சுப்பிரமணிய ஐயர். நெக்ஸ்ட் கேசரி அண்ட் மராத்தா அண்டர் பால் கங்காதர் திலக். அடுத்து பெங்காலி அண்டர் சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து அமிர்த பஜார் பத்ரிகா அண்டர் சிசிர் குமார் கோஷ் அண்ட் மோத்திலால் கோஷ். அடுத்து சுதாரக் அண்டர் கோபால் கிருஷ்ண கோகலே. அடுத்து இந்தியன் மிரர் அண்டர் N.N. சென். அடுத்தது வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்டர் தாதாபாய் நௌரோஜி. அடுத்தது ஹிந்துஸ்தான் அண்ட் அட்வொகேட். இது ரெண்டுமே வந்து வேறு வேறு. இது ரெண்டையும் வந்து பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஜிபி வர்மா.
இதை தவிர்த்து அதர் நோட்டட் நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அக்பரி ஆம், அது பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸான நோட்டட் நியூஸ் பேப்பர். அடுத்து ட்ரிபியூனும் பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர். அடுத்து இந்து பிரகாஷ், தியான் பிரகாஷ், கல், குஜராத்தி, இது எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் சோம் பிரகாஷ் பங்கனிவாசி, சாதாரணி, இது எங்கே ஃபேமஸ்னு பார்த்தோன்னா பெங்கால் ரீஜனில் ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது எல்லாமே நம்ம ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே தான் பார்த்துட்ருக்கோம். இதை தவிர்த்து அதர் கேட்டகரிஸும் இருக்குது. அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர், பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் அதர் கேட்டகரிஸில் வரும். அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர் பப்ளிக் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே ஒரு டாபிக். 1850s இண்டோ யூரோப்பியன் கான்டாக்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸால் இந்தியர்கள் நிறையா நாவல்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த பீரியடில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த நாவலிஸ்டோட டீட்டெயில்ஸ் தான் இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பெங்காலி லிட்ரேச்சருக்கு கீழே பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட அனந்த் மேத் ரொம்பவே ஃபேமஸ். அனந்த் மேத்துங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாவல். ஏன்னா அதில் வந்தே மாதரத்தோட லிரிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்னியாசி ரிவால்ட் பற்றின டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. அண்ட் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட லாஸ்ட் நாவல் ராஜசிம்மா, இதுவும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நாவல். தென் குஜராத்தி லிட்ரேச்சருக்கு கீழே ஈச்சாராம் சூரியராம் தேசாய், இவரோட ஹிண்டானே பிரிட்டானிக்காங்கிற நாவல் ரொம்பவே ஃபேமஸ். இதுதான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் நாவல் வித் பொலிட்டிக்கல் ஓவர்டோன்ஸ். அடுத்து தமிழ் லிட்ரேச்சர் பற்றி பார்க்கலாம். தமிழ் லிட்ரேச்சரில் கிரிஜா தேவியோட மோகன்ற ரஜினியும் ராமதீர்த்த தம்மாளோட தாசிக்கலின் மோசவலை அப்படிங்கிற நாவலும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான நாவல்ஸ். நெக்ஸ்ட் தெலுங்கு லிட்ரேச்சருக்கு கீழே ஜிவி கிருஷ்ணராவோட கிளி பொம்மலு அப்படின்னா பப்பெட்ஸ், அதாவது பொம்மலாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நாவல் வந்து ரொம்பவே ஃபேமஸான நாவல். அடுத்து மலையாளம் லிட்ரேச்சருக்கு கீழே வைக்கம் முகமது பஷீர், அவரோட பால்யகால சகி, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தோன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், இந்த நாவல் ரொம்பவே ஃபேமஸ். அடுத்து யாருன்னு பார்த்தோன்னா மலையாளம் லிட்ரேச்சருக்கு கீழே தான் தக்காழி சிவசங்கர பிள்ளை, அவரோட தோட்டியுட மகன், இது ஒரு நாவல். 2 நாவல் இருக்குது. ஒன்று தோட்டியுடைய மகன். தோட்டியுடைய மகன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளை அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஃபேமஸ் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செம்மின். இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்தியன்ஸ் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். இதுவும் ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே தான் வரும். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். லண்டனில் ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவர் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர் தான் இந்தியன் சோஷியாலஜிஸ்ட். அதே மாதிரி பாரிஸில் மேடம் பிகாஜி காமா அவங்க பப்ளிஷ் பண்ணது தான் வந்தே மாதரம். அடுத்து பெர்லினில் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய் அப்படிங்கிறவர் பப்ளிஷ் பண்ணது தான் தல்வார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் பப்ளிஷ் பண்ணது தான் கடர். ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ்க்கு கீழே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் பெயிண்டிங். பெயிண்டிங்ஸில் இருந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் என்னென்ன பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பெயிண்டிங்ஸ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால தான் பெயிண்டிங்ஸையும் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஃபார் நோயிங் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் தெரிகிறது தான் பாட்னா கலம் பெயிண்டிங்ஸோட எக்ஸாம்பிள். இதை கம்பெனி பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங்ஸை பார்க்கும்போதே நம்மளால் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உணர முடியும். இந்த பர்டிகுலர் பெயிண்டிங்கை பாருங்கள், அவங்க வந்து குதிரை வண்டிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன உடைகள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓட்டுறவர் எந்த உடையில் இருக்கிறாரு, உட்காந்து போகிறவர் எந்த உடையில் இருக்கிறாரு, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் பற்றி பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அப்படின்றது தான் இதில் இருக்குது. தாமஸ் ஜோன்ஸ் பார்க்கர், இவர் வரைஞ்சது தான் ரிலீஃப் ஆஃப் லக்னோ அப்படிங்கிற ஃபேமஸான பெயிண்டிங். அடுத்து ஜோசப் நோயல் பேட்டன், இவரோட ஃபேமஸ் பெயிண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன் மெமோரியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெயிண்டிங். அடுத்து ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா நந்தலால் போஸ், ராஜா ரவிவர்மா, அபனிந்திரநாத் டாகூர். அபனிந்திரநாத் டாகூர் தான் பெங்கால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டை வந்து நடத்தினார். அடுத்து இபி ஹவல், இவரும் ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான். அடுத்து அனந்த கென்டிஷ் குமாரசாமி, இவரும் ஃபேமஸான ஆர்டிஸ்ட். தாமஸ் ஜோன்ஸ் பார்க்கர், இவர் உருவாக்கின ரிலீஃப் ஆஃப் லக்னோங்கிற பெயிண்டிங் இருக்கு இல்லையா, இந்த பெயிண்டிங்கில் 1857 ரிவால்ட் நடந்தது. இந்தியாவில் 1857 ரிவால்ட்னு ஒன்று நடந்தது.
அதோட டெபிக்ஷன் 2 இயர்ஸாக என்ன நடந்தது அப்படிங்கிற டெபிக்ஷன் தான் இந்த ரிலீஃப் ஆஃப் லக்னோ பெயிண்டிங்கில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம பப்ளிக் ஆர்கைவ்ஸ் கவர் பண்ணியாச்சு, ப்ரைவேட் ஆர்கைவ்ஸ் கவர் பண்ணியாச்சு, பயோகிராஃபிஸ், மெமோய்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ், கிரியேட்டிவ் லிட்ரேச்சர், பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து ஃபாரின் ரெபாசிட்ரிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நாட்டை பற்றின தகவல்களை ஃபாரினர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து ஃபாரின் ரெபாசிட்ரிஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். புதுச்சேரி அண்ட் சந்தர்நாகூர் இந்த ரீஜியன்ஸோட ஃப்ரெஞ்ச் ஆர்கைவ்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ பாரிஸில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஆர்கைவ்ஸ் ஆஃப் சந்தர்நாகூர், புதுச்சேரி இதெல்லாம் பாரிஸில் இருக்குது. அடுத்து டேனிஷ் பொசஷன்ஸ். இந்தியாவில் டேனிஷ் எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் ஆக்கியூபை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கோப்பன்ஹேகனில் வச்சுருக்காங்க. அடுத்து இந்தியன் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் லண்டனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி லாகூர்லேயும் ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபாரின் ரெபாசிட்ரிஸ். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஸ்பெக்ட்ரம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க, மேஜர் அப்ரோச்சஸ் டு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறையா அப்ரோச்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொலோனியல் அப்ரோச், நேஷனலிஸ்ட் அப்ரோச், மார்க்சிஸ்ட் அப்ரோச், கம்யூனலிஸ்ட் அப்ரோச், கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் அப்ரோச், சபால்டன் ஸ்கூல் அப்ரோச், லிபரல் அண்ட் நியோ லிபரல் ஸ்கூல் அப்ரோச், ஃபெமினிஸ்ட் அப்ரோச். மாடர்ன் இந்தியன் டைமில் பிரிட்டிஷ் இந்தியன் ஹிஸ்ட்ரியை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் கொலோனியல் அப்ரோச். அதுவே மாடர்ன் இந்தியன் டைமை நம்மளோட நேஷ்னலிஸ்ட் அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது நேஷ்னலிஸ்ட் அப்ரோச். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்கும். இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ் மேலே குறை சொல்லி எழுதியிருப்பாங்க, அதே மாதிரி நம்ம பிரிட்டிஷ் மேலே குறை சொல்லி எழுதியிருப்போம். ஹிஸ்ட்ரியை நம்ம அவங்கவுங்க பார்வையில் எழுதுறது தான் வந்து இந்த அப்ரோச்சஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் அதை ரீட் பண்ணால் போதும், இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. இதோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட சம்மரி முடிவடையுது. இந்த லெசன் எந்த வகையிலையாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.